ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருக்கக்கூடிய தாய் ஆமினா அம்மையார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. சில வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் ஆமினா அம்மையார்கிட்ட வாழ்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஆமினா அம்மையார் அவர்கள் தன்னுடைய இறந்து போன கணவருடைய கபரை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவில் தன்னுடைய கணவருடைய கபரை ஜியார செய்துவிட்டு தாய் ஆமினா அம்மையார் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தாய் ஆமினா அம்மையார் அவர்கள் நோய் விடுறாங்க. அங்கேயே அவங்க வஃபாத் ஆகிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு 6. ஆமினா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாத்தா அப்துல் முத்தலிபுடைய வளர்ப்பில் வளர்றாங்க. அப்துல் முத்தலிப் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த அன்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நபி மேலே பாசம் இருந்துச்சுன்னு சொன்னால், காபத்துல்லாவில் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு தனியாக ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு இருக்கும். அந்த விரிப்பில் மரியாதை நிமித்தமாக அப்துல் முத்தலிபுடைய எந்த குழந்தைகளும் உட்கார மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிபுடைய அந்த விரிப்பில் போய் உட்கார்ந்த பொழுது அப்துல் முத்தலிபுடைய குழந்தைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த விரிப்பிலிருந்து அகற்றணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, என்னோட அருமை பேரனை விட்டுடுங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன், அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு நபியுடைய முதுக தடவி கொடுக்குறாங்க. நபியுடைய ஒவ்வொரு செயல்களையும் அசைவுகளையும் அப்துல் முத்தலிப் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக அப்துல் முத்தலிபோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 ஆண்டு காலம் வாழ்றாங்க. இப்போ நபிக்கு வயசு 8 இருக்கும் பொழுது தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மரணிக்கிறாங்க. அவருடைய மரணத்திற்கு முன்னாடியே அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பராமரிக்கணும், யார் பொறுப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறாரு. அவர் யாருன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பயணமாகுங்க, வரலாறு அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.